அது உனக்கு தெரியுது, ஆனா உன் புருஷனுக்கு தெரியலையே. எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சு அவமானப்படுத்தியிருக்கான். அவனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன ஹரிஷ் மண்ணு மாதிரி நிக்கிற? அசோக் போய் சாரி கேளு ஹரிஷ். அவன் காலில் நான் விழணுமா? உனக்கு ஏதாவது மண்டை குழம்பி போச்சா? கண்டவன் காலில் போய் விழ சொல்ற? சாரி சந்தனா, இதுக்கு மேல நான் இங்க நின்னேன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அதான் அவன் தைரியமான புருஷன் இருக்கான்ல, அவன் அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவான். சந்தனாவை மேலும் வெறுப்பேற்ற நினைத்த அசோக் தன்னுடைய காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி சென்றான். இப்போ உனக்கு சந்தோஷமா? எல்லாரும் முன்னாடி இப்படி என்ன நிக்க வச்சிட்டல? உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ? ஒரு சாரி கேட்டா உன் பரம்பரமான போடுமா? இவ்வளோ நாள் நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தோணுது நீ ஒரு சரியான சாடிஸ்ட். இப்படி கண்ட முன்னாடி கெஞ்ச வச்சிட்டல, என் கண்ணு முன்னாடி நிக்காது, எங்கேயாச்சும் போய் தல என்று சந்தனா கோபமாக அங்கிருந்து செல்ல உடைந்து போனான் ஹரிஷ். சந்தனா, நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? சொல்ல சொல்ல கேட்காம அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னியே, இப்ப என்னாச்சு? அவன் புத்திய காட்டினா இல்ல, அவனால இப்போ எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டோம். சந்தனா ஒரு நிமிஷம், நான் அசோக் கிட்ட பேசினேன். அவன் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கான். ஆனால் ஒரு கண்டிஷன்.